வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசியான கன்னி ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் 7ஆம் பாவகத்துக்கு போறாரு. அதாவது உங்களுக்கு மார்ச் 29ல இருந்து உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்குது. அதாவது 7ஆம் இடத்துக்கு சனீஸ்வரர் போனாவே பாத்தீங்கன்னா சனியோட நேர் 7வது பார்வை உங்க ராசி மேல படும்போது பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க கவனமா இருக்கணும். அதாவது கண்டக சனி காலகட்டங்கள் 2.5 வருஷத்துக்கு எல்லா விஷயத்திலுமே கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த கண்டக சனியை நீங்க ஈஸியா கடந்து போயிடலாம். அதாவது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமே நீங்க ஒற்றுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ இது போல விஷயங்கள் வேண்டாம். அதே போல அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது, அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது, ஜாமீன் கையெழுத்து போறது, அடுத்தவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி பண்ணி அதன் மூலமா நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, இது போல விஷயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா இருந்தீங்கன்னா இந்த கண்டக சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு சில மைனஸான விஷயங்கள் ஏற்பட்டாலும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறுதி காலகட்டத்தில் அதனால உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்கும். என்னதான் உங்களுக்கு சனீஸ்வரர் கெட்டது பண்ணாலும் கடைசியில் அதனால ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கும், அதனால ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும், அதனால ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சனீஸ்வரர் தன்னுடைய 3வது பார்வையா ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால பொறுமையா நிதானமா போங்க. அதே போன்று பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல ஒரு சில பிரச்சனைகள் வர்றது, ஒரு சில வில்லங்கள் வர்றது, இது போல சூழ்நிலையும் ஏற்படும். அங்காளி பங்காளியால பாத்தீங்கன்னா ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, ஒரு சில சண்டை வர்றது, இது போல சூழ்நிலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. இதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட உட்கார்ந்து பேசி நீங்க சமாதானமா போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போன்று கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வலையில் ஈடுபடக்கூடிய சூழல் அதிகமாகவே ஏற்படும். அந்த காதலால ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, அது பாத்தீங்கன்னா பல நபர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். இதனால ஒரு சில வம்பு வழக்குகள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர் சம்மதத்தோடு நீங்க திருமணம் பண்றது ரொம்ப நல்லது. அதே போன்று அடுத்தவங்களுக்கு காதல் விஷயத்துக்கு நீங்க துணை போறது, இது போல விஷயத்திலையும் கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போன்று வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு உருவாகும். அது பாத்தீங்கன்னா தொழிலுக்காக இருந்தாலும் சரி, இல்ல படிப்புக்காக இருந்தாலும் சரி, இல்ல நான் வேலை விஷயமா நான் வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீக இடத்தை விட்டு வெளியில போய் வாழணும், வசிக்கணும், செட்டில் ஆகணும், இது போல விஷயங்கள் அதிக நபர்களுக்கு ஏற்படும். நீங்க தாராளமா வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதே போன்று வெளிநாட்டில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் பக்கம் நீங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா சொந்த ஊர் வர்றதுக்கு வாய்ப்புகள் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், அது போல விஷயங்கள் ஏற்படும். அதாவது மேலதிகாரிகளுடைய தொல்லையோ இல்ல சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கவனமா இருங்க. கண்டிப்பான முறையில வேலை செய்யற இடத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. பணி சுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, உங்களால கம்பெனிக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசை காயப்படுத்துற அளவுக்கு பேசிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கடந்து செல்லக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதே போன்று தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்களில் ஒரு சில முரண்பாடான விஷயங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். அதனால தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில விரிவுபடுத்துறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதிக கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில ஒரு சில பிரச்சனைகள் வர்றது, 2 பேருக்குள்ள வாக்குவாதங்கள் வர்றது, இது போல சூழ்நிலையும் ஏற்படும். பல நபர்களுக்கு கூட்டு பிசினஸ் பாத்தீங்கன்னா 2ஆ பிரியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் நிதானமா பொறுமையா செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக சனீஸ்வரருடைய 7வது பார்வை ராசி மேல படுவதால, அதாவது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, இது போல சூழ்நிலை ஏற்படும்.
அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா செயல்படுறது ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாடு மூலமா தான் நீங்க பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கண்டக சனியை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல யோகாதிபதி திசை புத்தி நடக்குது அப்படின்னா, இந்த கண்டக சனி உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதாவது சரியில்லாத திசை புத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அவங்க மட்டும் தெய்வ வழிபாடு மூலமா தான் இந்த கண்டக சனியை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை நீங்க குறைச்சிக்கிட்டாவே பார்த்தீங்கன்னா, இந்த சலசலப்பு அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதே போல நண்பர்கள் விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க. உறவினர்கள் விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க. முகம் தெரியாத நபர்கள்ட்ட பேசுறதோ, பழகுறதோ, உங்களுடைய குடும்ப விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்றதோ, இது போல விஷயத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடின உழைப்பு இருக்கும். வேர்வை சிந்துற அளவுக்கு உழைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுடைய உழைப்பை பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க திருடிப்பாங்க, அடுத்தவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். நீங்க என்னதான் கடுமையா வேலை பார்த்தாலும், உங்களுக்கு சம்பள உயர்வோ, பதவி உயர்வோ ஏற்படுறதுல பார்த்தீங்கன்னா, தடங்கல் தாமதம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு கூட சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தடங்கல் தாமதமா ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அடுத்ததாக சனீஸ்வரருடைய 10வது பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதால சுகஸ்தானத்தை சனீஸ்வரர் பார்க்கும்போது உங்களுக்கு மருத்துவ விரய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கோ இல்ல தாயாருக்கோ மருத்துவ விரய செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா நிதானமா போறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமான விரயங்கள் ஏற்படுறது, வீட்டுல மின்சாதன பொருட்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழலோ இல்ல உங்களுடைய வாகனங்களே அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும். அதாவது சரியான நேரத்தில் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதும். உடல் உபாதைகள் வர்றதை குறைச்சிடலாம். மருத்துவ விரய செலவுகள் வர்றதையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிடலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஒரு சில நபர்களுக்கு ஏற்படும். அப்படி நீங்க வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க விற்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு கவனமா நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவசர முடிவுகள் எதுவும் நீங்க எடுக்க வேண்டாம். அதாவது வயதுக்கு மூத்தவங்கள்ட்ட 4 பேர்ட்ட ஐடியா கேட்டு பொறுமையா நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படிப்பில் ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படுறது, ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படதான் செய்யும். நீங்கள் தான் கொஞ்சம் தீவிர முயற்சியோடு நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போன்று தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க மூலமான ஒரு சில அசிங்கம் அவமானங்கள் வர்றது ஏற்படும். அதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு உண்டு, நீங்க உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தடங்கள் தாமதத்தோடு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்படி இருக்கும்பொழுது யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட துறையாக இருந்தாலும் சரி, இல்ல கமிஷன் மூலமான ஒரு சில வேலை பார்க்குறேன், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில தடங்கள் தாமதத்தோட ஏற்பட்டாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும். பெரிய ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மண் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல உற்பத்தி செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பணி சுமை அப்படிங்கிறது கடினமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில மன உளைச்சல்கள் இருக்கதான் செய்யும். அதை நீங்க கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று கீழ்மட்ட பணிகளாக இருந்தாலும் சரி, இல்ல தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, இல்ல விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடின உழைப்பு இருக்கும். அதற்கு ஏற்றது போல ஒரு சில பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போன்று கலைத்துறையோ, மீடியா துறையோ, சினிமா துறையோ, நான் ஜவுளி கடை வச்சிருக்கேன், நகை கடை வச்சிருக்கேன், இல்ல நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இல்ல நான் அடகு கடை வச்சிருக்கேன், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும். அதாவது இவங்களுக்குலாம் வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருள் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஆடம்பர செலவுகள் இவங்க கொஞ்சம் அதிகமா பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த விரய செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திட்டா இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போன்று அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்ல லாரி டிரைவர்ஸா இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போகணும். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா நிதானமா செல்றது ரொம்ப நல்லது. அதே போன்று ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கடனை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கன்னிராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டக சனியில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெய்வ வழிபாடை பொறுத்த வரைக்கும்
தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு சிவப்பு நிற திருநூல் போட்டு விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று திருச்சி ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே போன்று சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும், குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனை வந்தால் கூட அதுல இருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.